ஓம் சாந்தி 27/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதவன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணடிக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. புத்தியில் எப்போதும் உன்னதமான சிந்தனைகள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா இப்ப சாதாரண வீணான விஷயங்கள்லாம் நிறைய வருது இல்ல, மாயா மாதிரி, அதெல்லாம் அதை பாபா நினைக்க விடாம நம்மள பண்ணுது. அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. புத்தியில எப்பவுமே ராயலா சிந்தனைகள். நான் யாரு தெரியுமா, நான்லாம் கடவுளே என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் தேவதை ஆக போறேன், இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு எடுத்து வர முடியும்? பாபா கேக்குறாரு. பதில்: அவரோட உத்தரவு எல்லாத்தையும் எந்த குழந்தைகளால பாபாவுடைய ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு எடுத்து வர முடியும் சொல்லி கேக்குறாரு. பதில்: யார் உள்முகமாக இருக்கிறாங்களோ, தங்களது வெளிப்பகட்டை காண்பித்துக் கொள்வதில்லையோ மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ, அவர்களால் தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் உத்தரவையும் அமலுக்கு கொண்டு வர முடியும். யார் உள்நோக்கு முகமா இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க, யார் வெளிப்பகட்டெல்லாம் காண்பிக்கிறது கிடையாது, வெளியே ஷோ எல்லாம் பண்ணிக்கிறது கிடையாது, அந்த மாதிரி தேகாபிமானத்துல ஷோ பண்ணிக்கிறது கிடையாது, யார் அப்பயுமே ஆன்மீக போதையில இருக்கிறாங்களோ, பாபா நினைவுல நான் என்னவாக போறேன் அந்த மாதிரி போதையில இருக்காங்களோ, அவங்கள்தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களா பாபா நிமித்தமாக்குவார். அந்த மாதிரி ஆட்களை நிமித்தமாக்கி அவங்கள செய்ய வைப்பார் எல்லாத்தையும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒருபோதும் வரக்கூடாது, இந்த பொய்யான ஈகோலாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்த தன்மை இருக்கணும், பொய் பேசக்கூடாது, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு அப்படி இருக்கக்கூடாது, மிகுந்த உண்மையா இருக்கணும், பாபா கிட்ட பரிசுத்த தன்மையா இருக்கணும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒரு பாபா கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும். ஒருபொழுதும் உப்பு தண்ணீர், அதாவது கசப்பான சம்ஸ்காரம் இருக்கவே கூடாது. எப்பயுமே மற்றவங்கள்ட்ட பழகும் போது பால் பாயாசம் மாதிரின்னு சொல்லுவாங்க பாபா. இனிமையா பழகுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க உங்களுடைய குணம் அப்படி இருக்கணும். அவங்க மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க உப்பு தண்ணீரை மாதிரி இருக்கக்கூடாது, கசப்பான சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைகளால் தான் பாபா என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்ய முடியுன்றாரு. அப்போதுதான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அமலுக்கு வரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை, நாம் ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். பாபா சொல்றாங்க, குழந்தைகள் இப்ப நினைவு யாத்திரையில மட்டும் அமரல. பாபா சொல்றாரு, சும்மா நம்ம தியான பயிற்சி அந்த மாதிரி மட்டும் பண்ணல, பாபாவை மட்டும் நினைக்க மட்டும் வரல. இங்க நம்ம என்ன நடக்குது, குத்தமா எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றார் பாபா. ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. நம்ம இப்ப ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தானத்தை, சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறோன்றாரு. அடுத்த ஒரு உலகம் வரப்போது, அந்த உலகத்துல ராஜ்யமே, இப்ப ராஜதானியே உருவாயிட்டு இருக்குது. நம்மளுடைய உலகத்தையே, நம்ம பரிஸ்தானத்தையே இப்ப ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோன்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளதுன்றாரு. அந்த அளவுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. குப்பை கூலம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்குள்ளார இந்த ஊக்கம் உற்சாகம் குஷி இருக்கணும். இந்த வீணான வேஸ்டான அந்த குப்பை கூலம்லாம் புத்தியில வச்சிருந்தீங்க இல்லையா, இது அது அந்த இது அது மாயா நம்மள அந்த மாதிரி பண்ணி விட்டுருது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்கன்றாரு. இலையில்லாத தந்தையை பார்த்த உடனே உல்லாசமான உணர்வில் வந்து விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா பார்த்த உடனே குஷி எங்க இருந்தா எல்லாம் வந்துடணும்ன்றாரு. எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்து கொண்டே போகின்றாரு. பாபா நினைக்க நினைக்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்ன்றாரு. குழந்தைகளுக்காக ஆன்மீக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இப்ப பாபா நம்ம பாபா நமக்காக இந்த ஆன்மீக பல்கலைக்கழகம் உருவாக்குறாரு. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. உங்களுடையதுதான் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளதுதான் இப்ப உலகத்திலேயே ஆன்மீக யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கிறது எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது. ஆக இந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது சொல்ற கேட்கிறாரு. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா? குறிப்பாக பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது, அதனுடன் கூடவே மிகவும் உயர்தரமான தங்கும் விடுதியும் இருக்கணும்ன்றாரு. குறிப்பா ஒரு யூனிவர்சிட்டி கட்டினாங்கன்னா அது கூடவே எப்படியும் கண்டிப்பா அங்க தங்குற விடுதியும் கட்டுவாங்க இல்லையா, ஹாஸ்டல் மாதிரி.
ராயலா இருக்கும்ன்றாரு. உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க எப்பேற்பட்டவங்க, இறைவனே வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா உங்களுடைய சிந்தனைகள்லாம் எவ்வளவு ராயலா இருக்கணும்ன்றாரு. குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடையுமாறு சேவிக்க வேண்டும். அதன் மூலம் இவர்கள் உலகத்திற்கே அதிபதியாக ஆகப் போகிறார்கள் என்று தந்தைக்கோ இரவும் பகலாக இதே சிந்தனை இருக்கிறதா. பாபா பாருங்களேன், இரவும் பகலும் இதே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, எப்படி இவங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய தேர்வுல பாஸ் ஆக வைக்கணும், உங்களை உலகத்துக்கே அதிபதியாக போறாங்கன்ட்டு இதே சிந்தனை இருக்குதான். உண்மையில் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உடல் கூட எப்படி இருந்ததுன்னா எவ்வளவு சதோ பிரதானமா அழகா இருந்தது. இப்ப பாருங்க, நம்ம உடல் எப்படி இருக்கு, ஒரே நோய் நொடி எல்லாம் பிரச்சனையா இருக்குல்ல. ஆனா அப்ப பாருங்க, நம்ம ஆத்மா தூய்மையா இருக்கும்போது நம்ம உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, சூப்பரா இருந்ததுதான். பாபா சொல்றாரு, தூய்மையா சதோ பிரதானமா இருந்ததுன்றாரு, அழகா கூட இருந்ததுன்றாரு. இங்க இருக்கிற உலக அழகியெல்லாம் விட பன்மடங்கு அழகு அந்த தேவி தேவதைகள் இருந்தாங்கன்றாரு. ராஜ்யம் கூட எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. நம்மளோட ராஜ்யம் கூட எப்படி உயர்ந்ததா இருந்தது. உங்களுடைய நேரம் எல்லைக்குட்பட்ட உலகத்தின் குப்பை கூலம் போன்ற விஷயங்கள்ல நிறைய வீணாகுது. பாபா மேல இருந்து பாக்குறாராம், இந்த விஷயம் அந்த விஷயம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இவங்க சரியில்லை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய குப்பை கோலம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் புத்தியில டைம் வேஸ்ட் ஆகுதுன்றாரு. பாபா நினைச்சா அப்படியே பன்மடங்கு செல்வம் அதிகரிக்கும். அதே இந்த மாதிரி தண்ணியை கடைஞ்சோன்னா என்ன வரும், ஒண்ணும் வராது. ஞானத்தை கடைஞ்சாலும் நிறைய ஏதாவது கிடைக்கும். மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இப்ப இறை மாணவர்கள் நம்ம வந்து கடவுளே தேர்ந்தெடுத்திருக்காரு. நமக்குள்ளார இந்த அசுத்தமான எண்ணங்கள் வரக்கூடாது. குழுக்கள் ஆகியவையோ மிகவும் நல்லதாக அமைக்கிறார்கள். பாபா சொல்றாரு, நல்ல குழுவா அமைச்சு வச்சிருக்கிறீங்க, நல்லாதான் கமிட்டிலாம் சொல்றாரு. ஆனால் யோகா பலமே இல்லை. எல்லாம் கூட்டமா இருக்கிறீங்க, ஆனா யோகா பண்ண மாட்டீங்கன்றாரு பாபா. யோகா பலமே இல்லை அப்படின்றாரு. நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று நிறைய பொய் கூறுகிறார்கள். பாபா சொல்றாரு, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நிறைய பிளான் எல்லாம் போடுறீங்க, நிறைய பொய் சொல்றீங்கன்றார். நான் இவர்களை மூக்கால் காதால் பிடிப்பேன் என்று மாயை கூட கூறுகிறது. நம்ம பாக்குதான், யாரெல்லாம் அந்த மாதிரி குழுவா சேர்ந்து அதை பண்றேன் இதை பண்றவங்கலாம் இந்த மாயா என்ன பண்ணுது, மூக்கால காதால பிடிப்பேன்ட்டு மாயா சொல்லுதான். தந்தையிடம் அன்பே இல்லை, மனிதன் ஒன்று நினைக்க என்று கூறப்படுகிறது அல்லவா. பாபா சொல்றாரு, பாபாட்ட அன்பே இல்லையா, ஆனா இதை பண்ண அதை பண்ணுன்ட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பாபா சொல்றாரு, நாம் ஒன்று நினைக்க மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்றாரு. எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுவதில்லை. இந்த மாதிரி சொல்றவங்களாம் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்றாரு. மாயா அவங்கள எதுவுமே செய்ய விடுறது இல்ல. மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மாயாலாம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, அது எப்படியா ஏமாத்திடும்ன்றாரு. காதையை வெட்டி விடுகிறதுன்றாரு. பாபா மாயா என்னன்னா செய்யுது, மூக்க பிடிச்சிருது, காதை வெட்டிடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குறாரு பாருங்க. இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, இது செய்யுங்கன்ட்டு டெய்லி முறையில உத்தரவு கொடுக்குறாரு. பாபா மிகவும் ராயலான கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறாராம். நிறைய இதுக்கெல்லாம் வந்து சேவைக்கு ராயலான கம்பீரமா, அந்த காலத்திலே கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார் பாபா. நாங்கள் ட்ரைனிங் பயிற்சிக்கு செல்லலாமான்ட்டு ஒரு சிலர் கேக்குறாங்க. சிலர் வந்து பிரம்மா பாபா இருக்கும் போதே வந்து கேட்பாங்க, பாபா நாங்க சில பயிற்சிக்காக போகலாமான்னு. பாபா சொல்றாரு, அதாவது சேவை செய்ய போலாமான்னு கேட்கும் போது பாபா சொல்றாரு, குழந்தைகளே முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, எங்க போனாலும் உங்கள்கிட்ட உள்நோக்கு முகமா போய் உங்கள்கிட்ட இருக்கிற குணங்கள் அந்த குறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாத்திக்கிட்டாதான் நீங்க போய் சேவை செய்ய முடியுன்றாரு. அதெல்லாம் மாத்திக்கங்கன்றாரு. நல்லா யோகா பண்ணி நம்ம அவகுணங்கள்லாம் நீக்கிட்டு அப்புறம் தான் சேவைக்கு போகணுன்றாரு. என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளன என்று தங்களை பாருங்கள்ன்றாரு. உங்களை நீங்களே பாருங்க, ஏன்னா இதுலதான் சேவையில டிசர்வீஸ் ஆகுதுன்றாரு. நீங்க போய் சேவை செய்யறன்ட்டு டிசர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு கோபம் இருக்கு, சிடுன்னு பேசுறீங்க, இதனால டிசர்வீஸ் ஆகுதுன்றாரு. நல்ல மகாரதிகளை கூட மாயை ஒரேடியாக உப்பு தண்ணீராக ஆக்கி விடுகிறது. யாரெல்லாம் நல்ல குழந்தைகள் நல்ல முயற்சி செய்யறாங்க, பாபா வந்து அப்படி ஒருங்கி நினைக்கிறாங்க, சேவையும் பண்றாங்க, ஆனா அவங்கள கூட மாயா உப்பு தண்ணீரா ஆக்கிடுது. அதாவது கடுப்பா பேசுறது, அதாவது அந்த பேச்சுலதான் இருக்குது. இனிமையா பேசுனா மாறுவாங்க எல்லாரும். இந்த பேச்சு வந்து ஒரு மாதிரி உப்பு தண்ணீர் மாதிரி இருந்தாலே யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, தந்தையை ஒருபோதும் நினைவு கூட செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைகள் கூட இருக்கிறார்கள் சொல்றாரு பாபா. பாபாவை நினைக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி கசப்பான குழந்தைகள் கூட இருக்கிறாங்களாம். ஞானத்தினுடைய ஒரு எழுத்து கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. வெளியில் ஷோ மிகவும் அதிகமாக காட்டிக் கொள்கிறார்கள், அந்த மாதிரி பிகேஸ் இருக்கிறாங்களாம்.
நிறைய ஷோ காட்டிக்கிறாங்களாம். இதுல மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்கணும்ன்றாரு. எப்பயுமே நம்ம வந்து நம்மளதான் செக் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 4 பேர் கூட பழகும்போது கூட என் குணம் எப்படி இருக்குது, நான் அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறேனா அப்படின்ட்டு ஒரு 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 நேரமும் செக் பண்ணி என்னுடைய செயல்கள் எல்லாம் பிரம்மா பாபாவுக்கு சமனா இருக்குதா, நான் என் இடத்துல இருந்தா பிரம்மா பாபா இதை செய்வாரா, நம்ம பேசுறது அடுத்தவங்க ஹர்ட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி அதான் பாபா சொல்றாரு, உள்நோக்கு முகமா இருந்து செக் பண்ணுங்கன்றாரு. அப்பதான் நம்ம குறைய நமக்கு தெரிய வரும். ஏன்னா இங்க வந்து நம்ம குறைய நீக்கினாதான் நம்ம தப்பிக்க முடியும். அடுத்தவங்க குறையெல்லாம் பார்த்துட்டா அவங்க அவங்க மாறினாதான் அவங்க போவாங்க பாபா கூட. அதனால பாபா சொல்றாரு, நீங்க மாறுங்க, நீங்க மாறினீங்கன்னா என் கூட வரலாம். அதனால நீங்க அடுத்தவங்கள பார்க்காதீங்கன்றாரு. ஆனால் நிறைய பேருடைய நடத்தை முற்றிலுமே படிக்காத ஏமாற்றுபவர்கள் போல இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேருடைய நடத்தை எப்படி இருக்குன்னா, இந்த படிக்காதவங்க ஏமாற்றுபவர்கள் போல இருக்குதுன்றாரு. இந்த படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஏமாத்துவாங்க, திருடுவாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. படிச்சவங்களுக்கு தெரியும், நிறைய வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, இது தப்புன்றது தெரியும், கரெக்டா இருப்பாங்க. அந்த படிக்காதவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா பாபா சொல்ற, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தெரியாம செய்வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறது தப்பு அப்படின்னு தெரியாம செய்வாங்க. அதான் பாபா சொல்றாரு, நிறைய பேரோட நடத்தை இப்படி இருக்குது, வந்து ஏமாற்றுறவங்க மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. கொஞ்சம் பைசா இருக்கிறது என்றால் அதனுடைய போதை ஏறிடுதுன்றாரு. சிலருக்கு கொஞ்சம் பைசா வந்துருச்சுன்னா உடனே போதை வந்துருது. ஆட நாம ஏழையாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ரொம்ப பரம ஏழையா இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பைசா இருந்தா ஆடாதீங்கன்றாரு. மாயை புரிந்து கொள்ள விடுவதில்லை. மாயா புரிஞ்சுக்க விடல. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தி மாயா வந்து மறைச்சு வச்சுக்கின்றாரு. மாயை மிகவும் பலசாலியா இருக்குதுன்றாரு. இந்த நேரம் வந்து ரொம்ப மாயா, அந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் தான் தலைவிரிச்சி ஆடுது. எல்லா இடத்துலயும் அதுக்குதான் மதிப்பு. உண்மையா இருக்கிறவங்களாம் மதிப்பு கிடையாது. இந்த பொய்க்குதான் மதிப்பு ஜாஸ்தி. அதனால பாபா சொல்றாரு, மாயை மிகவும் பலசாலியா இருக்குது. பாபா கொஞ்சம் மகிமை செய்தார் என்றால் அதிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள் சொல்றாரு. கொஞ்சம் பாபா வந்து சரி கஷ்டப்பட போறாங்க அப்படின்ட்டு இவர் பாபா வந்து மகிமை செய்கிறாரு. குழந்தைகளை வந்து ஓரளவுக்கு சரி சொன்னா போயிட போறாங்கன்ட்டு மகிமை செய்யும் போது அதுலயே மகிழ்ச்சி அடைகிறாங்கன்றாரு. குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கும் வகையில் பல்கலைக்கழகம் மிகவும் முதல் தரமாக இருக்க வேண்டும் என்ற இதே சிந்தனை பாபாவுக்கு இரவு பகலாக இருக்குதாம். பாபாவுக்கு வந்து இப்ப என்னன்னா, நம்ம முதல் தரமா இருக்கணும், எல்லாமே இவங்க நல்லா படிக்கணும் அப்படிதானே இருக்கும். ஒரு அப்பாவுக்கோ இல்ல ஒரு பிரின்சிபலா ஒரு காலேஜ்ல இருந்தா கூட அந்த இடம் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி பாபா நினைக்கிறாரு, இரவு பகலா நினைக்கிறாரு. நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரியும் நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். எனவே அளவு கடந்த குஷி இருக்கணும் இல்லையா. யாராவது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறோம்னாலே, ஒரு டூர் போறனாலே மனசு எவ்வளவு குஷியா இருக்குது. நான் ஊட்டி போறேன், கொடைக்கானல் போறேன் அப்படின்னா அந்த இடம் சூப்பரா இருக்கும், அதை போய் பார்க்கலான்னு. அப்ப சொர்க்கத்துக்கே கூட்டு போறான்றாரு. ஏன் உங்களுக்கு குஷியே வரமாட்டுது, அத கேக்குறாரு. அளவு கடந்த குஷி வரணும் இல்லையான்றாரு. இங்க பாபா விதவிதமான டோஸ் அறிவுரையும் நம்ம கொடுக்குறாரு, போதை ஏத்துறாரு. அதாவது முரளி கேட்க வந்தா, சென்டருக்கு வந்தா போதை ஏறுது சொல்றாரு. யாராவது திவாலாக ஆகிவிட்டு இருப்பார், அவருக்கு சாராயம் குடிக்க செய்தீர்கள் என்றால் நான் சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன் என்று நினைப்பார். இப்ப நம்ம நிறையவே நடைமுறையில பாக்குறோம், சாதாரணமா இருப்பாங்க, அவங்க வந்து ஏழையா கூட இருப்பாங்க, அவங்க ஒரு சாராயம் ஏத்துனா அவங்க வாயில இருந்து என்னதான் வருது பாட்டு வரும், நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜான்னுலாம் பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கும். பின் போதை நீங்கிய உடனே பழைய மாதிரியே ஆகிடுவாங்க. அவங்களுக்கு போதை இருக்கிற வரைக்கும் தான் நான் தான் ராஜான்னு பேசின்னு இருப்பாங்க. போதை போனவனுக்கு பழைய மாதிரி ஆயிடுவாங்க. அது மாதிரிதான் இங்கன்றாரு. இப்போதோ இதுவோ ஆன்மீக போதை ஆகும். இங்க வந்து பாபா போதை ஏத்துறாரு, வெளியே போனோடனே போதையெல்லாம் போயிடுதுன்றாரு. இது வந்து ஆன்மீக போதைன்றாரு. அந்த எல்லைக்குட்பட்ட போதை அது, சாராயம் குடிக்கிற போதை. இது வந்து எல்லையற்ற போதைன்றாரு. எல்லையில்லாத தந்தை ஆசிரியராக ஆகி நமக்கு படிப்பிக்கிறார் என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப எல்லையில்லாத அப்பாவே வந்திருக்கிறார், நமக்கு ஆசிரியரா வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். மேலும் இப்படி இப்படி செய்யுங்கள் என்று உத்தரவும் நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு சில நேரங்கள்ல சிலருக்கு பொய்யான அகங்காரம் கூட வந்துருது. இங்க செய்பவர் எல்லாம் பாபா தான். இங்க நமக்கு வேலையே கிடையாது, அவரேதான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் பாபா தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க எதுக்கு பொய்யான அகங்காரம், அதை கேக்குறாரு. சில நேரங்கள்ல ஈகோ வந்துடுது எல்லாருக்கும், நான் பேசுறாங்க, நான் இப்படிதான், நான் அப்படிதான். ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாலே அதுக்கே வந்து நான் தான் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி பேசுவாங்க. அதாவது பாபா தான் செய்பவர் செய்ப்பவர்.
அதனால அது தெரியாம அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இங்கேயும் சிலருக்கு பொய்யான அகங்காரம் வந்துடுது, மாயை இருக்கிறது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா மாயா இப்படியெல்லாம் வீழ்த்துது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி எப்படிலாம் நம்ம மாயா வந்து நம்மள சேவை செய்ய விடாம தடுக்குதுன்றத குப்தமா நம்ம கண்டுபிடிச்சாதான் தெரியும். எப்படி எப்படியான விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம் சொல்றாரு. அந்த மாதிரியும் பாபா குழந்தைகள் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை உருவாக்குறாங்கன்றாரு. இவர்களால் நடக்க முடியாது என்று பாபா புரிந்து கொள்வார். பாபா புரிஞ்சுக்கிறாரு, இவங்க இதுக்கு மேல இந்த கண்டினியூ பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் வேண்டும். பாபா சொல்றாரு, பாபா கிட்ட இருக்கணும்னா நம்ம உண்மையா இருந்தாதான் பாபா கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதனால உள்ளுக்குள்ள மிகுந்த சுத்தம் இருக்கணும்ன்றாரு. ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா நல்லதா இருந்தாதான் பரமாத்மா அதை கூடயே கூட்டின்னு போவார். பாபா சொல்றாரு, உங்களுக்கு காதல் திருமணம் ஆகி உள்ளது அல்லவா? பாபா இப்ப சொல்றாரு, இது எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு லவ் மேரேஜ் இப்ப ஆகியிருக்குது. யாருக்கு? ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் லவ் மேரேஜ் ஆயிருக்கு. காதல் திருமணத்தில் எவ்வளவு அன்பு இருக்கிறது. சாதாரணமா அந்த லவ் மேரேஜ்ல அவ்வளவு அன்பா இருப்பாங்க, ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க பிரியாம. இவரோ கணவருக்கெல்லாம் கணவன் ஆவார். இப்ப நமக்கு யாரு கிடைச்சிருக்கிறாங்க? கணவருக்கெல்லாம் கணவன் கிடைச்சிருக்காரு. அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகிறது. அவர் ஒருத்தவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லா ஆத்மாக்களையும் இப்ப லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஒருவருக்கு மட்டும் ஆகிறதா என்ன சொல்றாரு, எங்களுக்கோ சிவபாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று எல்லாரும் கூறுகிறார்கள். இப்ப எல்லாரும் சொல்றாங்க, சிவபாபா கூட எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்ட்டு, நாமோ சொர்க்கத்தில் போய் அமருவோம் சொல்லி பாபா சொல்றாரு. எதுக்காக இப்ப நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு? நம்ம சொர்க்கத்தை கூட்டுக்கு போறதுக்காக. குஷின் விஷயம் ஆகும் அல்லவா? இது குஷியா இருக்க வேண்டிய விஷயம் தானே. பாபா நமக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் என்று உள்ளுக்குள் உணர்வு வர வேண்டும் அல்லவா? இப்ப நம்ம யோசிக்கிறோம், ஞானத்தினால குணத்தினால எவ்வளவு அலங்காரம். முன்னாடி நம்ம இப்படி இருந்தோமா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுன்னு, எதுக்கு எடுத்தாலும் துக்கப்பட்டு உட்காந்து. இப்ப பாபா நம்ம எவ்வளவு ஞானம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண வச்சு எவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த உணர்வு உங்களுக்கு வரணும் இல்லையா? நம்ம எவ்வளவு மாறி இருக்கோம். பாபா கிடைச்சவருக்கு தானே நம்ம இப்படி ஆயிருக்கோன்றது தெரியணும் இல்லையா? கேக்குறாரு. சிவபாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார். இப்ப பாபா வராரு, பிரம்மா பாபா மூலமா தான் அலங்காரம் செய்யறார். நாம் தந்தையை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆகிடும் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்ப நம்ம பாபாவை நினைச்சு தூய்மையா ஆயிடும்ன்றது நம்ம புத்தியில இருக்கு. இந்த ஞானம் வேற யாருக்குமே தெரியாது. இதில் மிகுந்த போதை இருக்கிறது. பாருங்களேன், இந்த ஞானம் படிக்க யாரு பேசாதவங்க கூட பேச வச்சிருவாரு. அதாவது பாடுவாங்களா ஒரு பாட்டெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் பாட வைத்தாய் தேவின்ட்டு. அதாவது பாட தெரியாத ஊமைய கூட பேச வச்சாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்துட்டாருன்னா ஊமைய கூட பேச வச்சிடறாரு. அந்த அளவுக்கு போதை இருக்குது இந்த முரளிலன்றாரு. இப்போது இதுவரையும் இந்த அளவிற்கு போதை ஏறுவதில்லை. ஆனாலும் இது வரைக்கும் இப்ப நிறைய பேருக்கு போதை வரலன்றாரு. ஆனால் அவசியம் ஆகத்தான் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போய் பாருங்களேன், எல்லாம் போதை ஏறிட்டுன்றாரு. எல்லாருக்கும் போக போக போதை ஏறிடும்ன்றாரு. இந்த முரளி படிச்சு எல்லாருமே மாறிடுவாங்கன்றாரு. அவசியம் ஆகத்தான் போகிறதுன்றாரு. அதீந்திரிய சுகம் பற்றி கோபியிடம் கேளுங்கள் என்ற பாடல் கூட உள்ளது. ஒரு பாட்டு கூட இருக்குது, அதீந்திரிய சுகத்தை பத்தி கேட்கணும்னா கோபியர்ல கேளுங்க. அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது மயங்கிருவாங்களாம். வீட்டு வேலையை மறந்துட்டு உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்களாம். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம நிலைமையும் இருக்குது. வீட்டு வேலையோட மறந்துடும் பொழுது அந்த மாதிரி பாபா முரளில நம்ம மயங்கி போயிருக்கிறோம். இப்போது உங்களது ஆத்மாக்கள் எவ்வளவு சீட்சியாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, உங்க ஆத்மாலாம் இப்ப எப்படி கலியுகத்துல இருக்குது, எப்படி மிகவும் சீச்சியான குப்பையில் அமர்ந்தது போல இருக்குது. அவர்களை தந்தை தான் இப்ப வந்து மாற்றுகிறார். கடவுள் வந்து எப்பேற்பட்டவர்னா, கல்லையும் வந்து கனிய செய்வார்ன்ற மாதிரி முள்ளையும் மலராக்குறாரு, வந்து மாத்துறாரு. எப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தையும் உடைச்சு மாத்துறாரு. மலையில கூட பூ பூக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறாரு கடவுள். அவர் அன்பே சிவம். மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்துறாரு. யார் செய்வாங்க இதெல்லாம்? பாபா மட்டும்தான் செய்ய முடியும். கடவுளால மட்டும்தான் முடியும். அப்ப தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கிறது யாருன்ட்டு. மனிதர்கள் சுரப்பிகளை மாற்றம் செய்கிறார்கள். அப்போது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. இங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த டோபர்மைன்ன்ற ஒரு ஹார்மோனை மாற்றம் அதை வந்து சுரக்க வைக்கிறாங்க. அதன் மூலமா தான் குஷி வருது. இப்ப ஏதாவது இந்த ஏதோ ஒரு ஆக்சைடுன்னு இருக்கும், அது வந்து கேஸ் ஒண்ணு இருக்கும். அந்த கேஸ் வந்து ஏதோ வாயில நம்ம வந்து மோந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பா வரும். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. அது பாபா சொல்றாரு, உங்களுக்கோ இப்போது தந்தை கிடைத்துள்ளார். ஆனா நமக்கு எப்படி குஷி வந்திருக்குன்னா,
கடவுளே கடிச்சிட்டாரு, அதனாலதான் குஷியா இருக்கிறோம். எனவே படகோ கரையேறி விட்டது. இப்ப நம்ம படகெல்லாம் பாபா கரையேற்றிட்டாரு, அவ்வளவுதான். நம்ம பயந்துட்டு இருந்தோம் வாழ்க்கை படகு என்ன ஆகும் ஏதாகும், என்னடா இது இவ்வளவு பெரிய விஷக்கடல்ல மாட்டிக்கணும், அதுவும் நடுக்கடல்ல தத்தளிச்சு நிக்குதே வாழ்க்கைன்ட்டு. இப்ப கடவுள் வந்து படகே வந்து கரை சேர்க்கிறாரு. கரை சேர்க்கிறவரும் படகோட்டி அவர் யாருன்னா கடவுள். கடவுளே படகோட்டியா வந்தா நமக்கு என்ன பயம் இருக்குது? அவரு சர்வ சக்திவான் இல்லையா? சாதாரண மனுஷனை கூட நம்ம பயப்படலாம், ஆனா இவர் வந்திருக்கிறவர் சர்வ சக்திவான். அவரு படகை ஓட்டுறாருன்னா நம்ம ஏன் பயப்படணும்? அதான் பாபா சொல்றார், நாம எல்லை இல்லாத தந்தையினராக ஆகிவிட்டோம். இப்ப நம்ம கடவுளுடையவங்களா ஆயிட்டோம். ஆகவே எவ்வளவு சீக்கிரம் திருந்த வேண்டும் என்று புரிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு வந்து பாபாவும் சொல்லிட்டார், டைமும் இல்ல, கடவுளும் நமக்கு அடிச்சிட்டாரு, நம்ம இப்ப எவ்வளவு சீக்கிரம் மாறணும், திருந்தணும்ன்றாரு. திருந்தணும்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்க, இரவு பகலாக இதே குஷி இதே சிந்தனை தான் இருக்கணும்ன்றாரு. பாபா சொல்றாரு, வேற விஷயத்திலே போவாதீங்க, எப்பவுமே எனக்கு கடவுள் கடிச்சிட்டாரு, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். வேற யாரை பத்தி யோசிக்காதீங்க, முடிஞ்சு போனதை பேசாதீங்க, நடக்க போறதையும் நினைச்சு பயப்படாதீங்க. எனக்கு பாபா கஷ்டாரு, சொர்க்கத்துக்கு போறேன், அவ்வளவுதான். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு புருஷார்த்தம் பண்ணிட்டு உடம்ப முடிச்சிட்டு, உடம்பு உடம்பு எப்படி மண்ணுக்குள்ள போயிட போகுது, அதை பத்தி கவலைப்பட வேணாம். இருக்கிற வரைக்கும் அதை நல்லா பாத்துக்கோங்க. ஆத்மாவையும் ஆத்மால குஷியை நிரப்பிக்கங்க, அவ்வளவுதான். நம்ம இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு நம்ம பாபா கூடயே போகணும், இதுதான் நம்மளுடைய ஏம். இரவு பகலாக இதே குஷி இதே சிந்தனை தான் இருக்கணும்ன்றாரு. யார் உங்களுக்கு மார்ஷல் சேனாதிபதி கிடைத்துள்ளார் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி குஷி இருக்குன்னா, எனக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க, சேனாதிபதி எனக்கு யார் கிடைச்சிருக்கிறா, இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டியுள்ளது. யார் யார் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ, அடையாளம் கண்டு கொண்டுள்ளார்களோ, அவர்கள் அப்படியே பறந்து செல்பவர்கள் போல ஆகிவிடுகிறார்கள். யார் யாரு பாபா வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, பாபாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அவங்க அப்படியே பறந்துக்கினே இருப்பாங்கன்றாரு. பரிஸ்தா மாதிரி பறந்துட்டே இருப்பாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சங்கமத்துல இருக்கிறீங்க, மற்றபடி அவர்கள் அனைவரும் அசுத்தத்தில் விழுந்துள்ளார்கள். நம்ம பாபா கிட்ட மடியில வந்துட்டோம், பாபா மடியில வந்துட்டோம். மற்றவங்க கலியுக விஷயங்கள்ல இருக்கிறவங்க, பிகே கூட சிலர் கலியுக விஷயங்கள்ல விழுந்து கிடக்குறாங்க, அவங்க எல்லாம் அசுத்தத்துல இருக்கிறாங்கன்றாரு பாபா. எப்படி குப்பை கூலங்களின் ஓரத்தில் குடிசைகளை அமைத்து அசுத்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? பாக்கணும் இல்லையா? குப்பை கூலங்கள் ஓரத்துல குடிசையை அமைச்சு அங்க போயெல்லாம் வாழறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளவு துக்கம், அவங்கள்ட்ட காசு பணம் இல்ல, அப்படிதான் இருக்கிறாங்க. எவ்வளவு குடிசைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இது பிறகு எல்லையில்லாத விஷயம் சொல்றாரு. இப்ப அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனா இங்க வந்து நல்லா வச்சிருந்தாலும் கடவுள் போய் அசுத்தத்துல விழறாங்கன்னா அவங்களே குப்பை குளத்துல இருக்கிறாங்கன்றாரு. இது எல்லையில்லாத விஷயம்ன்றாரு. இப்போது அவற்றிலிருந்து வெளியேறுவதற்காக சிவபாபா அவங்களுக்கு மிக எளிய வழிமுறையை கூறுகிறார். இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையற்றதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஆத்மாவும் தூய்மை இல்லை, சரீரமும் மோசமா இருக்குது, புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நீங்கள் வெளியேறி வந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம முன்னாடி இருந்தோம் இல்லையா, ஒரு மாயா நமக்கு ஒரு வலை விரிச்சு அதுக்குள்ளார உட்கார வச்சு அழ வச்சுட்டே இருந்தது. இப்ப நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோன்றாரு. யார் யாரெல்லாம் வெளியேறி வந்துள்ளார்களோ அவர்களிடம் ஞானத்தின் உச்ச நிலை உள்ளதல்லவா? இந்த ஞானம் யார் நிறைய கத்துக்கிட்டாங்களோ, நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஞானத்தை, அவங்களாம் வெளியேறிட்டாங்கன்னு அர்த்தம்ன்றாரு. உங்களது தந்தை கிடைத்துள்ளார். பிறகு என்ன? இந்த போதை ஏறும்போதுதான் நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க முடியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கே வந்து கடவுள் தான் வந்துட்டாரு, பிரம்மா பாபா உடல்ல சிவன் தான் அது, நான் பல பிறவி பக்தி செஞ்ச அந்த கடவுள் தான் வந்துட்டாருன்ட்டு அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த போதை உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்க பிறருக்கு புரிய வைப்பீங்கன்றாரு. தந்தை வந்து விட்டுள்ளார். தந்தை நமது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கி விடுகிறார். கடவுள் வந்துட்டாரு, அவர் தான் பரமாத்மா ஆத்மாவின் தந்தை, அவர் தான் நம்ம ஆத்மாவை தூய்மையாக்குறாரு. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு சரீரம் கூட முதல் தரமானதாக கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப நம்ம அந்த நகையை அமைக்கிறாங்க இல்லையா, அந்த நகையில அந்த தங்கம் வந்து கூட சுத்தமான தங்கமா இருந்தாதான் அது அதெல்லாம் உருவாக்குற அந்த நகை கூட நல்ல 24 கேரட் கோல்ட்லாம் இருக்கும். அது தங்கமே சரியில்லைன்னா அப்ப அந்த உருவாக்குற நகையில் கலப்படமா இருந்தா அது சரியா இருக்காது. அது மாதிரிதான் ஆத்மா ஒழுங்கா இருந்தாதான் சரீரமும் நல்ல முதல் தரமானதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரீரம் கிடைக்கும். அதுக்குதான் இப்ப பாபா முயற்சி பண்ணிருக்கிறாரு. நீங்க வந்து சூப்பரா தூய்மையாயிட்டீங்கன்னா உங்க உடலும் அப்படியே சூப்பரா கிடைக்கும், லட்சுமி நாராயணன் உடல் மாதிரி, அவங்க தேவதை உடல் மாதிரி கிடைக்கும்ன்றாரு. இப்போது உங்களுடைய ஆத்மா எங்கு அமர்ந்துள்ளதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த குடிசையில் அமர்ந்துள்ளது. இப்ப நம்ம ஆத்மா எங்க இருக்கிறோம்? இந்த உடலை வந்து குடிசைன்னு சொல்றாரு. இந்த குடிசையில ஆத்மா உட்காந்துக்குது, இந்த தம்ம பிரதான குடிசையில உட்காந்துக்குதுன்றாரு.
ஏன்னா இந்த உடலும் ஒரு இத்து போன உடல், பழைய பிஞ்ச செருப்புன்னுவாரு பிரம்மா பாபா உடலே சொல்லுவாருன்னா, அப்ப நம்ம உடல்லாம் எவ்வளவு மோசமான உடல். நம்ம உடல் தமோ பிரதான உலகத்துல இருக்கிறோம் இல்லையா, குப்பைகளின் ஓரத்தில் வந்து அமர்ந்துள்ளீர்கள் அல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. நீங்களாம் எப்பேற்பட்டவங்க, நீங்களாம் எங்கேயோ இருக்க வேண்டியங்க, கடைசியில எங்க வந்து உட்காந்துக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நாம் எங்கிருந்து வெளியேறுள்ளோம் என்பதை சிந்தித்து பாருங்க. இப்ப கேக்குறாரு, நீங்க சொர்க்கத்துல இருந்து எங்க வந்து உட்காந்துக்கிறீங்கன்னு பாருங்கன்றாரு. தந்தை அசுத்தமான வாய்க்காலில் இருந்து நம்ம வெளியேற்றியுள்ளார். இப்ப கடவுளே வந்து நம்மள இந்த அசுத்தமான வாய்க்கால்ல இருந்து வெளியேற்றுறார். இப்போது நமது ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். இப்ப பாபா நினைக்க நினைக்க நம்ம ஆத்மா தூய்மையாயிடும். அங்கு வசிப்பவர்கள் கூட முதல் தரமான அரண்மனைகளை அமைப்பார்கள். சொர்க்கத்துல எல்லாம் வந்து சூப்பரான அரண்மனை எல்லாம் இருக்கும். நமது ஆத்மாவை தந்தை இப்போ அலங்காரம் செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார். உள்ளுக்குள் இது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கு வாரணும். பாருங்க, அப்பப்ப நான் வந்து யாரு, கடவுளோட குழந்தை, என்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு, ஞானம் குணங்கள் சக்தினால அலங்காரம் பண்ணி என்னை சொர்க்கத்துக்கே கூட்டு போக வந்திருக்காரு எங்க அப்பா, இப்படிலாம் நினைக்கணுன்றாரு. அப்பதானே குஷி ஏறும். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுக்கிறார். பாபா நம்ம சென்டருக்கு வரும்போது நல்ல போதை ஏற்றுறார். நீங்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு விழுந்து வந்து கீழே விழுந்து விட்டீர்கள்னு சொல்றாரு. அதாவது நல்லாதான் இருக்குங்க, குழந்தைங்க கூட அம்மா வளர்க்கும் போது நல்லாதான் இருக்கும். அப்படியே அப்புறம் வெளியே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்படியே வீணாயிடுங்கல்ல. அப்புறம் யார் யார் சொல் பேச்சோ கேட்டு மாறிடுங்க. அப்பதான் திட்டுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க, ஏன்டா நல்லாதானே இந்த ஏன்டா இப்படி ஆகணும். அந்த மாதிரி பாபா நம்மள கேக்குறாரு, எப்படி இருந்தீங்க நீங்க, ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவாலயத்தில் இருக்கும் பொழுது ஆத்மா எவ்வளவு தூய்மையாக இருந்தது கேக்குறாரு. சொர்க்கத்துல இருக்கும் போது எவ்வளவு தூய்மையா இருந்தது. ஆக மீண்டும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சீக்கிரமாக சிவாலயத்திற்கு செல்வதற்கான வழி தேட வேண்டும். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேர்ந்து சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போவதுக்கு வழி தேடுங்க. குழந்தைகளுக்கு அந்த புத்தியே இல்லை என்று பாபாவுக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. இந்த பாபா சொல்றாரு, இந்த பிகேஐ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. அதாவது போறதுக்கான வழியை தேடுறது இல்ல, இங்கேயே இருக்கிறதுக்கான வழிதான் தேடிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அவங்களுக்கு இந்த வாய்க்கால்ல அந்த சாக்கடையில இருக்கிறதா பிடிக்குதுன்றாரு. அதாவது பாபாக்கு ஆச்சரியமா இருக்குதான். சொர்க்கத்துல இருந்தீங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியை தேடாம என்ன இங்கே இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்றாரு. பாபா நம்ம எங்கிருந்து வெளியேற்றுகிறார். பாபா இப்ப நம்மள வாய்க்கால்ல இருந்து வெளியேற்றுறாரு. பாண்டவ அரசாங்கத்தை நிலைநாட்டுபவர் தந்தை ஆவார். சொர்க்கமாக இருந்த பாரதம் எப்போது நரகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி அழகா இருந்தது இந்த இந்தியா ஒரு காலத்துல, அலங்காரம் பண்ணி குருவி, தங்க குருவி மாதிரி இருந்த இந்தியா இப்ப இப்படி நரகமா இருக்குன்றாரு. எல்லாம் யார் ஆக்குனது, இந்த ராவணன் தான். ஆத்மாவின் விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. ஆத்மா மீதுதான் இரக்கமே ஏற்படுகிறது. இப்ப பாபாவுக்கு நம்ம உடலெல்லாம் அவர் பார்க்கல, உடலெல்லாம் அவர் வெறும் ஆத்மா உயிரை தான் பாக்குறாரு. உயிர் மேலதான் அவருக்கு இரக்கம் ஏற்படுது. ஏன்னா அதுதானே அவரோட குழந்தை, அவருக்கு உடம்புலாம் தேவை கிடையாது. அதான் சொல்றாரு, நான் என்னுடைய குழந்தைய மீது இரக்கம் ஏற்படுது எனக்குன்றாரு. ஒரேடியாக தமோ பிரதானமாக உலகத்தில் வந்து ஆத்மா உட்கார்ந்துருக்குது. எனவே பாபா எங்களை அங்கு அழைத்து செல்லுங்கன்ட்டு தந்தையை நினைவு செய்கிறது. இப்ப பாபாவை நம்ம எதுக்கு நினைக்கிறோம், ஆத்மா எல்லாருமே அந்த ஐசியூல இருக்கும்போது, இந்த ஒரு நிலநடுக்கம் வரும்போது அல்லா அல்லான்னு கூப்பிடுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூப்பிட வேண்டியதானே, நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூப்பிட மாட்டாங்க. எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. பாபா எங்களை அழைத்து செல்லுங்கன்ட்டு பாபா தந்தையை நினைவு செய்த ஆத்மா இங்கு அமர்ந்திருந்த போதிலும் நீங்கள் இது போன்ற சிந்தனைகளை செலுத்த வேண்டும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் யோசிங்கன்றாரு. எனவே குழந்தைகளுக்காக முதல் தரமான பல்கலைக்கழகம் அமையுங்கள் என்று பாபா சொல்றாரு. கல்பமாக அமைகிறது. உங்களது சிந்தனைகள் மிகவும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த எல்லையற்ற சிந்தனை இருக்கணும்ன்றாரு. குறுகிய வட்டமா என் குடும்பம், என் குழந்தை, என் பேத்தி, என் பேரன் இப்படியே இருக்கக்கூடாது. உலகத்துக்கே நன்மை செய்யணும், உங்க சிந்தனைகள் மேன்மையானதாக இருக்கணும்ன்றாரு. அந்த அளவுக்கு பரிசாவாகி பூமி பந்தல சக்தி கொடுக்கணும், நான் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த புத்தி இருக்கணும்ன்றாரு. இப்போது அந்த போதையே ஏறல, ஆனா இன்னும் யாருக்கும் அந்த போதை வரலன்றாரு. எவ்வளவு முரளி எடுக்கிறாரு. இது வரைக்கும் எத்தனையோ முரளி படிச்சிருப்போம், 5 வருஷம் 6 வருஷமா படிச்சுன்னுக்குறோம். இருந்தாலும் இந்த போதை ஏறலன்றாரு. போதை இருந்திருந்தால் என்னதான் செய்து காண்பித்திருப்பீர்களோ தெரியாதுன்னு சொல்றாரு. உண்மையில போதை இருந்துச்சுன்னா நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்களோ தெரியாது, அந்த மாதிரி பண்ணிருப்பீங்கன்றாரு. குழந்தைகள் யூனிவர்சிட்டி என்பதன் பொருள் புரியாமலே இருக்கிறாங்கன்றாரு. இப்ப இது வந்து ஒரு யூனிவர்சிட்டின்றாரு, அதோட பொருள் கூட புரிஞ்சுக்கலன்றாரு. அந்த ராயல்டி பெருமையின் போதையில் இருப்பதில்லை. நான் ஒரு கடவுளே இயக்கி இருக்கிற ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஒரு போதையே இல்லைன்றாரு. மாயை அமுக்கி விட்டு அமர்ந்துள்ளது, இந்த மாயை அந்த மாதிரி அமுக்கி வச்சிருக்குதுன்றாரு. குழந்தைகளே தங்கள் தவறான போதையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். சிலருக்கு வந்து தவறான அகங்காரம்,
தவறான போதை. வேற மாதிரி போதை ஏத்திட்டு எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துன்னுக்குறாங்க. அதெல்லாம் ஏத்திக்காதீங்கன்றாரு. ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிகளை பாருங்கள் சொல்றாரு. இப்ப உங்களை நீங்களே செக் பண்ணுங்கன்றாரு. நாம எப்படி படிக்கிறோம், என்ன உதவி செய்கிறோம்லாம் பாருங்க. நம்ம எப்படி முரளி ஒழுங்கா படிக்கிறோமா, நம்ம கடவுளுக்கு நம்மளால ஆன உதவி நம்ம என்ன செய்யறோன்றதெல்லாம் யோசிங்க. வெறும் வார்த்தைகளின் பக்கோடா சாப்பிடக்கூடாது. பாபா சொல்றாரு. சும்மா வாயால வடை சுடாதீங்கன்றாரு. வார்த்தைகளின் பக்கோடா சாப்பிடக்கூடாது. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் பாபாவுக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் சொல்லிட்டு வாயாலே வடை சுடக்கூடாது, வாயால பக்கோடா சாப்பிடக்கூடாது. என்ன கூறுகிறார்களோ அதை செய்ய வேண்டும், என்ன சொல்றோமோ அதை செய்யணும். இது செய்வோம் அது செய்வோம் என்று பொய் கூறுவதல்ல. நிறைய பேரு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு, இதை செய்வோம்ட்டு பொய் சொல்லக்கூடாது. இது செய்வோம் என்று என்று இன்று கூறுவார்கள், நாளைக்கே சாவு வந்தது என்றால் முடிந்து போய்விடுவார்கள். அதாவது சிலர் நான் இந்த வீடை எழுதி வச்சிடறேன், என் சொத்தை இதை கொடுத்துறேன், பாபா இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. உடல் மனம் பொருளால இந்த சேவை செய்ய போறேன் சொல்லுவாங்க. அதை பாபா சொல்றாரு. அப்புறம் நாளைக்கே சாவு வந்துச்சுன்னா முடிஞ்சிரும். அப்ப என்ன சொன்னதை செய்யவே இல்லை இல்லையா, அதுக்குதான் அப்பயே செஞ்சிடணும். இடது கைக்கு தெரியாம வலது கை கொடுக்கணும்னு வாங்க. அந்த மாதிரி எப்ப நினைக்கிறோமோ அதை உடனே செஞ்சிடணும்ன்றாரு. சேவை கூட அப்படிதான். என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அப்பப்ப செய்யுங்க. இது எல்லாத்துக்குமே போறோம். எல்லாத்தையும் திட்டுறாரு நம்மள. அமிர்த வேலையில இருந்து நாளைக்கு பண்ணுவேன்ட்டு இந்த ஒத்தி போடுறது. முரளி கூட நாளைக்கு படிச்சுக்கிறேன்னு கூட நிறைய பேர் ஒத்தி போட்டுப்பாங்க. பாபா சொல்றாரு, எதையுமே ஒத்தி போடாதீங்க, இன்றைக்கே செய்யுங்கன்றாரு. சத்தியுகத்துல இவ்வாறு சொல்ல மாட்டாங்க. சத்தியுகத்துல அந்த மாதிரி செய்வோம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆத்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்பயே செஞ்சு முடிச்சிடும். அங்க ஒருபோதும் அகால மரணம் கூட வராதுன்றாரு. காலனே வராது, அதுவோ சுகதாமம். அங்க யாராவது ஆக்சிடென்ட் வந்துருச்சு, இறந்துட்டாங்க, மாரடைப்பு, இதெல்லாம் சத்தியுகத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே உடலை விட்டு போவாங்க. 150 வருஷம் நல்ல தீர்க்க ஆயுள் இருந்துட்டு அந்த உடலை விட்டு போவாங்க. அது சுகதாமம். சுகதாமத்தில் காலனுக்கு வருவதற்கான கட்டளையே கிடையாதுன்றாரு. சுகதாமத்துல இந்த காலன்னா அதெல்லாம் யமன் வந்துட்டான் அரச கயிறை கொண்டு வந்துட்டான் சொல்லவே மாட்டாங்க. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யத்தின் பொருளை கூட புரிஞ்சுக்கணும்ன்றாரு. இப்போது உங்களுடைய சண்டை இருப்பதே ராவனோட தான். தேக அபிமானம் கூட என்ன அற்புதம் செய்துடுறது, முற்றிலுமே பதிதமாக தூய்மையற்றவராக ஆக்கிடுது. இந்த ராவணன் கூட அற்புதம் செய்துன்றார் பாபா. இந்த தேக அபிமானம் என்ன தெரியுமா பண்ணிடுது, தூய்மையற்றவங்களா ஆக்கிடுதுன்றாரு. சுத்தமா மோசமாயிடுறாங்க. முன்னாடி இருந்த குணமோட ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுறாங்கன்றாரு. அந்த அளவுக்கு மாயா மாத்திருதுன்றாரு. தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையதாக ஆகிவிடும் போதுதான் ஆத்மா பரிசுத்தமாக ஆகிறோம். நம்ம எப்ப இந்த ஆத்ம உணர்வுல வரோமோ அப்பதான் நம்ம தூய்மை ஆகுவோன்றார். அங்கு நமது அரண்மனைகள் எப்படி அமையும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீர்கள் அல்லவா. இப்போது நீங்களோ சங்கமத்துல வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் அங்க எப்படி எல்லாம் அரண்மனைகள் இருக்கும், வரிசைகரமாக திருந்தி கொண்டிருக்கிறீங்க. இப்ப எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம மாறிட்டு இருக்கிறோம். உங்களது ஆத்மா தூய்மையற்று இருக்கும் காரணத்தினால சரீரம் கூட தூய்மையற்றதாக கிடைச்சிருக்குதுன்றார் பாபா. நம்ம ஏன் இந்த உடல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ண பாவம் எல்லாம் போன ஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜென்மம் என்ன பாவம் பண்ணமோ தெரியாது. அதனாலதான் இந்த உடம்பு கூட இப்படி கிடைச்சிருக்குன்றாரு. இப்போது உங்களை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். பாபா சொல்றாரு, நான் உங்களை இப்ப சொர்க்கலோகத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். நினைவுடன் கூடவே தெய்வீக குணங்கள் கூட வேண்டும். ஆனா சொர்க்கத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்னா பாபா நினைக்கிறதோட நீங்க தூய்மையாவும் இருக்கணும், சுகம் சாந்தி எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும், அமைதியா இருக்கணும். துக்கம் கொடுக்குற மாதிரி வார்த்தைகளோ எண்ணங்களோ செயல்லோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளோட செயல் கூட சிலருக்கு தெரிய மாட்டுது, அவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டுது. அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க. பேசுற வார்த்தைகள் கூட அந்த மாதிரி கடுமையா வருது வார்த்தைகள், அந்த மாதிரி தெரிய மாட்டுது. அது நம்மளே போய் உள்ள செக் பண்ணணும்ன்றாரு. நம்ம பேசுறதெல்லாம் சரிதானா, மத்தவங்க மனசு கஷ்டப்படுதான்ட்டு நம்ம செக் பண்ணி பேசணும்ன்றாரு. இப்ப நினைக்கிறது கூடவே தெய்வீக குணங்களும் இருக்கணும். தெய்வீக குணங்கள் இருந்தாதான் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியுன்றாரு. இல்லைன்னா சொர்க்கத்துக்குள்ள நாட் அலோடு, சொர்க்கத்துக்குள்ளார விட மாட்டாங்க. சித்தி விடா என்ன பாபா சொல்றாரு, அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டீங்களா சொர்க்கத்துக்கு போறது, என்னமோ அப்படியே ஈஸியா போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, கஷ்டம்ன்றாரு. பாபா நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க வந்திருக்கிறார் என்பதை இப்ப புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் மாயையுடைய மிகவும் மறைமுகமான எதிர்ப்பு கூட இருக்குது. பாபா நம்மள என்னமோ தேவதையாக்கதான் வந்திருக்கிறார். ஆனா இந்த மாயாவுக்கு பிடிக்கல, ரொம்ப எதிர்க்குதுன்றாரு. உங்களது சண்டையே மறைமுகமானதுதான். இப்போ நீங்க எதோட சண்டை போட்டுனுக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க என்னன்னா நல்லவங்களா மாறணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த மாயா என்னன்னா கெட்டவங்களாக்கி விட்டுருது. என்ன பண்ணுது, கோபம் வர வைக்குது, சண்டை போட வைக்குது, எதோ பண்ணி விட்டுருது. அது என்னமோ நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம யாராவது தவறு பண்ணா பிடிக்கலன்னா நம்ம கோபம் வருது. அது மாதிரி சிலர் நம்ம கோபத்தை தூண்டி விட்டுறாங்க.
அப்ப பாத்தீங்கன்னா கோபம் வந்துருது. அப்ப கோபம் வந்தா நம்ம என்ன ஆயிடும், நம்மளால சொர்க்கத்துக்கே போக முடியாது. கோபம்ன்றது ஒரு விகாரம். ஆனா பாபா சொல்றது, இந்த மாயை மறைமுகமா எதிர்ப்பு செய்யுது. இந்த உங்களோட போராட்டமே மறைமுகமானது, யாருக்குமே தெரியாது நீங்க மாயை வென்றுட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. உலகமே தெரியாது, கடைசியா தான் பார்ப்பாங்க இவங்க எல்லாம் எப்ப இதெல்லாம் பண்ணாங்க, எப்படி தப்பிச்சு போனாங்கன்ட்டு கடைசியா தான் பார்ப்பாங்க. எனவே உங்களுக்கு அன்னோன் வாரியர்ஸ், பேரே தெரியாத வீரர்கள் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது, கடைசியா தான் தெரியுன்றாரு. வேற யாருமே பெயர் தெரியாத வீரர்கள் என்று இருப்பதே இல்லை. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இப்ப யாராவது இந்த மிலிட்ரியில கூட யாராவது இறந்தாங்கன்னா அவங்க பேரும் தெரியுது, அவங்களுடைய சிலையும் வச்சிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளை பத்தி உலகத்துக்கே தெரியாதுன்றாரு. உங்களுடைய பெயர் தான் வீரர்கள் என்பதாகுன்றாரு. ஆனா உண்மையிலே நீங்க தான் வீரர்கள். மற்ற எல்லோருடைய பெயர்களும் அவசியம் பதிவேட்டில் இருக்கவே இருக்கும் சொல்றாரு. பெயர் தெரியாத வீரர்களாகிய தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பிடித்து கொண்டு விட்டுள்ளார்கள் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய அடையாளம் தான் அவங்க பிடிச்சிட்டாங்கன்றாரு. நீங்கள் எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறீர்கள் என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. நீங்க உலகத்திலேயே நீங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நீங்கெல்லாம் இவ்வளவு போராடிட்டு இருக்கிறீங்க, கடவுளை நினைச்சு இந்த மாயாவை வென்றுட்டு இருக்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியாது. நீங்கள் மாயை வசப்படுத்துறதுக்காக உலகத்தின் மீதே வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப மாயாவை வசப்படுத்துறதுக்காக தான் நம்ம உலக மீதே வெற்றி அடையறோன்றாரு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வென்றுட்டோம்னா உலகமே நம்ம கையிலன்றாரு. அதனாலதான் அந்த நாராயணன் அந்த 5 விகாரத்தை படுக்கையாக்கி படுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு படுக்கை இடமா இல்லை. எதுக்கு அவர் அது மேல படுத்துட்டு இருக்கிறாரு? 5 தலை பாம்பு மேல போய் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா அவர் 5 விகாரத்தின் மேல வெற்றி அடைஞ்சு படுத்துட்டு இருக்கிறாரு. அதுதான் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல காமிச்சுக்கிறாங்க. நீங்கள் தந்தையை நினைவு செய்றீங்க, பிறகு மாயை மறக்க வச்சிருது. நம்ம கடவுள் தான் நினைக்கிறோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முரளி கேட்கிறோம், அமிர்த வேலை செய்யறோம், அப்பப்ப நம்ம பயிற்சிகள் செய்யறோம். இருந்தாலும் இந்த மாயா அந்த பலவானுக்கு பலவானாகி நம்மளை மறக்க வைக்குதுன்றாரு. கல்பமாக நீங்கள் தங்களது ராஜ்யத்தை நிலைநாட்டி கொண்டு விட்டீர்கள் சொல்றாரு. எனவே பெயர் தெரியாத வீரர்கள் நீங்கள் தான் ஆவீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு மட்டும் செய்றீங்க, இதில் கை கால்கள் எதையுமே அசைப்பதில்லை. இப்ப நம்ம அடயோகம் எல்லாம் செய்யறது இல்ல, கையாட்டிட்டு காலாட்டி, நம்ம பாபாவை புத்தி மூலமா நினைவு செய்யறோம், அவ்வளவுதான் சொல்றாரு. நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவு யாத்திரை மேற்கொள்ளுங்கள் பாபா சொல்றாரு. நினைவுக்கான வழிமுறையை கூட பாபா நிறைய சொல்றாரு. படிப்பையும் படிங்க, நாம் எப்படி இருந்தோம், என்னவாக ஆகிவிட்டுள்ளோம் என்பது இப்போது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது மீண்டும் பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார், எவ்வளவு சுலபமான வழிமுறையை நமக்கு சொல்றாரு. எங்க இருந்தாலும் நினைவு செய்தீங்கன்னா உங்க பாவம் நீங்கிறோம். கல்பமாக இந்த வழிமுறையை தான் பாபா கொடுத்துட்டே இருக்கிறாரு. போன கல்பம் கூட இதே தான் பண்ணாரு பாபா. தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டு தந்தையை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க. வேற எந்த பந்தனமும் நமக்கு கிடையாது. பாபா சொல்றாரு, குளியல் அறைக்கு போங்க, பாத்ரூமுக்கு போங்க, அப்போது கூட தங்களை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்தீங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க. எதுக்கு பாபா சொல்றாருன்னா, சிலர் வயசானவங்க எல்லாம் பாத்ரூம் போய் குளிக்கும் போது கூட சிலருக்கு என்ன ஆயிடுது, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்படியே சரீரம் விட்டுறாங்க. அந்த டைம்ல பாபா நினைவுல சரீரம் விடணும் இல்லையா? அதனால எங்க போனாலும் பாபாவை நினைங்கன்றாரு. பாத்ரூம் போனா கூட, குளிக்கும் போது கூட பாபா நினைச்சிட்டே, நான் ஆத்மா இந்த உடலை சுத்தம் செய்யறேன், இந்த உடல் என்னுடைய ரதம், இதுல நான் வீட்டுல இருக்கிறேன், இந்த உடலை சுத்தம் செய்யறேன், பாபா என் கூட இருக்காரு. அந்த மாதிரி பாபா அங்க கூட பாபா ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்க. அப்பதான் நீங்க சரீரம் விட்டா கூட பாபா நினைவுல சரீரம் விடுவீங்கன்றாரு. அப்ப நீங்க எங்க போனாலும் பாபா நினைச்சா தூய்மையாடிங்கன்றாரு. ஆத்மாவிற்கு ஒன்றும் திலகமிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம நெத்தியில போட்டுலாம் வைக்கிறோம்ல, ஏற்கனவே ஆத்மாவுக்கு உடம்பே, அதாவது உடம்பு இருக்கு, ஆத்மா பார்க்க முடியாது நம்மளால, நெற்றி பூர்வத்துல இருக்குது ஆத்மா. அதுக்கு போய் நம்ம பொட்டு வைக்கலாம் தேவையில்லை. இந்த உடம்புக்குதான் நீங்க நெற்றி பூர்வத்துல பொட்டு வைக்கிறீங்க, ஆனா ஆத்மாக்கெல்லாம் பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் அடையாளம் தான். பாபா சொல்றாரு, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது இதெல்லாம் அடையாளம் பண்ணிட்டாங்க. இந்த ஞான மார்க்கத்தில் எந்த அவசியமும் இல்லைன்றாரு. ஒரு பைசா செலவுமே நமக்கு கிடையாது. வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்து கொண்டே இருங்கள் போதும். இப்ப நம்ம பக்தியில கூட நம்ம கோயில் குளம் போனோம்னா பைசா செலவாகும். இந்த உடம்பும் வருத்திக்கிட்டு பைசாவும் செலவு பண்ணிட்டு போயிட்டு வரும். பாபா இங்க ஒரு பைசா செலவும் கிடையாது. வீட்லயே உட்காந்துட்டு என்ன நினைவு செய்யுங்கன்றாரு. எங்கவும் நீங்க அலைய வேண்டாம், முரளி மட்டும் படிங்க, அவ்வளவுதான். முரளி கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க, எதுவுமே உங்களுக்கு காஸ்ட் அதிகம் கிடையாது. எவ்வளவு சுலபமானதுன்றாரு. அந்த பாபா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார் சொல்றாரு.
அவர் நமக்கு சிவபாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியரா பாடம் இருக்கிறாரு, குருவாகவும் இருந்து நம்மளை கூட்டு போறாரு. முதலில் தந்தையின் நினைவு, பிறகு ஆசிரியர் நினைவு, பிறகு குருவினுடைய நினைவு. சட்டம் அவ்வாறுதான் சொல்கிறதுன்றாரு. ஃபர்ஸ்ட் அப்பாவா தான் நினைக்கணும், அப்புறம் தான் ஆசிரியர், அப்புறம் குரு. ஆசிரியரையோ அவசியம் நினைவு செய்வாங்க இல்லையா? அவரிடமிருந்து படிப்பினுடைய ஆஸ்தியே கிடைக்குது இல்லையா? அப்ப அவங்க நினைச்சுதானே ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் பிசிக்ஸ் டீச்சரை நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, மேக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர்ன்ட்டு. அப்ப எப்பேற்பட்ட பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவரை போய் எப்படி மறக்கிறது? அவரோட ஆஸ்தியை நமக்கு தான் கொடுக்குறாரு. பிறகு வானப்பிரஸ்த நிலையில் தான் குரு கிடைக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு ஆசிரியராகி பாடல்கிறார். அப்புறம் வானப்பிரஸ்த வயசானவருக்கு தான் நமக்கு குரு கிடைக்கிறாங்க. இந்த தந்தையோ எல்லாமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துக்கிடுகிறார். இப்ப இவர் வந்துட்டாரு இல்லையா, நமக்கு எல்லாமே நமக்கு கொடுத்துறாரு. ஆசையும் கொடுக்குறாரு, பாடமும் எடுக்கிறாரு, சத்குருவா இருந்து வழிகாட்டுறாரு. உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்துறாரு. பாபா ஒரு பிறவிலாம் கொடுக்கல, ஒரேடியா கொடுத்துடுறாரு. எத்தனை பிறவி எடுக்கிறியோ ஃபுல்லா போ, ஜாலியா இரு, எவ்வளவு வேணுமோ கொடுக்குறான். நல்லா மாட மாளிகை வைர வைடீரம் எல்லாத்துலயும் போய் வாழு. இந்த கடைசி பிறவி வரைக்கும் நல்லா தானே வச்சிருக்காரு, நமக்கு என்ன குறை? எல்லாமே கொடுத்துடுறாரு இல்லையா? எல்லாமே ஒரு சொந்த பந்தங்கள்ல இருந்து, வீடு வாசல்ல இருந்து, சொத்து சோகத்துல இருந்து எல்லாமே கொடுக்குறாருன்னா யாரால? எல்லாமே சிவன் தான். சிவனுடைய அந்த ஞானத்தை கேட்டதுனாலதான் நம்ம கடைசி பிரிவு வரைக்கும் நிம்மதியா இருக்கிறோம். அதனால பாபா சொல்றார், திருமணத்தில் கன்னிகைக்கு வரதட்சணை மறைமுகமாக கொடுக்குறாங்க இல்லையா, ஷோ காட்டுறாங்க, வெளிப்பகட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். இந்த வரதட்சணை எல்லாம் மறைமுகமா கொடுக்குறவாங்களாம். கல்யாணம் பண்ணும்போது, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பாபா சொல்றார், மறைமுகமான தானம் என்று கூறப்படுகிறது. சிவபாபா கூட மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா? அதாவது பாபா சொல்றாரு, எல்லாம் மறைமுகமா செய்யுங்க, ஷோ காட்டாதீங்கன்றார். வெளிப்பகட்டு சிலர் நான் பாபாக்கு இது செய்யறேன் அதை செய்யறேன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போடுவாங்க. அதை ஏன் அந்த மாதிரி செய்யணும், தெரியாம செஞ்சா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. சிவபாபா கூட மறைமுகமா தானே இருக்கிறாரு. அந்த மாதிரி மறைமுகமா செய்யுங்க, எல்லாத்தையும் நான் வெளியே காட்டி நான் இவ்வளவு பண்றேன், நான் இவ்வளவு சேவை பண்றேன், என்னாலதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஷோ காட்டுறீங்கன்றாரு. இதுல அகங்காரத்தின் எந்த விஷயம் கூட கிடையாதுன்றாரு. ஒரு சிலருக்கு நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற அகங்காரம் இருக்கும். சிலர் அவங்க இருக்கிற இடத்துலயே ரொம்ப சவுண்டா பேசுவாங்க, அப்பதான் எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி கூட சிலர் இருக்கிறாங்கன்றாரு. எல்லாரும் பார்க்கணுன்ற ஈகோ இருக்குதுன்றாரு. இங்க எல்லாமே மறைமுகமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை உங்களுக்கு உலகார். பாபா சொல்றாரு, இங்கெல்லாம் நீங்க ஷோ காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, இங்க எல்லாமே பாபா மறைமுகம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாமே இங்க ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குதுன்றாரு. இங்க ஷோ காட்டிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, மறைமுகமா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றாரு. ஏன்னா அவரே மறைஞ்சிருக்கிறாரு, நம்மளையும் மறைச்சு வச்சிருக்கிறாரு, கடைசியா வெளிப்படுத்துவாரு. இதுல என்ன ஷோ காட்டுறது இருக்கு? இப்ப போய் நான் இவ்வளவு பண்ணேன் அவ்வளவு பண்ணேன், இந்த சேவை பண்ண அந்த சேவை பண்ண சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. தந்தை உங்களுக்கு உலக அரசாட்சியை வரதட்சணையாக இப்ப கொடுக்கிறாரு. இப்ப பாபா நமக்கு வரதட்சணை என்ன கொடுக்குறாரு? நம்ம போறோம் மாமியார் வீட்டுக்கு, சொர்க்கத்துக்கு, அங்க போய் ஆட்சி பண்றதுக்கு போறோம். அங்க வரதட்சணையா நமக்கு உலக அரசாட்சியை கொடுக்குறாராம். எவ்வளவு மறைமுகமாக உங்களது அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மறைமுகமா நம்மள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மன் அலங்காரம்னுவாங்கல்ல, அப்படியே மூடிடுவாங்க கோயில்ல, திரையை மூடிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் திரையை விளக்குவாங்க. அந்த மாதிரி பாபா இப்ப மறைமுகமா திரையை மூடிட்டு நமக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் திரையை திறக்கும் போதுதான் அம்மன் யாருன்ட்டு வெளிப்படும். அப்ப பிரத்யட்சமாகும் போதுதான் அவரும் பிரத்யட்சமாகுவாரு, நம்மளும் பிரத்யட்சமாவாரு. அதனாலதான் பிரத்யட்சம் என்னைக்கு அலங்காரம் முடிஞ்சிச்சான்னு கேட்டே இருக்கிறாரு. அரைகுறையா திறந்து விட்டா நல்லாவா இருக்கும்? அம்மன் தலை சீவாம உட்காந்துருவான், அப்புறம் அம்மன் பார்த்தாலே நல்லா இருக்காது. அதான் சொல்றாரு பாபா, நீங்க அம்மன் அலங்காரம் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் குணங்கள் சக்திகள் ஞானத்தினால அலங்காரம் இருந்தாதானே முழுசா அந்த மாறின சொல்லுவாங்க இல்லையா, முழுசா மாறின சந்திரமுகி. அந்த மாதிரி நம்ம முழுசா மாறி இருக்கணும், நல்ல அந்த தேவதையாகவே. அந்த குணங்கள், தெய்வீக குணங்கள், சக்திகள், ஞானம் எல்லாம் நிறைஞ்சு இருந்தாதான் நான் ஸ்கிரீனை விளக்க முடியும். அரைகுறையா நான் ஸ்கிரீனை விளக்குனா நல்லாவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பிரத்யட்சம் எப்போ? பாபா நீங்க எப்ப எல்லாருக்கும் தெரிவிங்க, நீங்க ரெடி ஆனாதான் நான் தெரிவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க, நான் தெரியுறேன்றாரு. எவ்வளவு பெரிய வரதட்சணை கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு பாருங்க, அந்த சாதாரண அப்பா பெண்களை வீட்டுக்கு அனுப்பும் போது என்ன வரதட்சணை கொடுப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி ஒரு காரு பங்களா ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா? இங்க பாபா என்ன உலக அரசாட்சியே வரதட்சணையா கொடுக்குறாருன்னா அலங்காரம் பண்ணி அனுப்புறாரு. எப்பேற்பட்ட பாருங்க, அப்பா பெண்ணை எப்படியெல்லாம் நம்மளாம் அவருடைய குழந்தைகள் நம்மளை அலங்காரம் பண்ணி வரதட்சணையே உலக அரசாட்சியே கொடுக்குறாரு.
எப்பேற்பட்ட விஷயம். தந்தை எவ்வளவு யுக்தியுடன் கொடுக்கிறார் பாருங்க, யாருக்குமே தெரிய வருவதில்லை. இங்கு நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க. ஆனா இப்ப யாருக்காவது தெரியுமா? நம்மளை பார்த்தா கிண்டல் பண்ணிதான் சிரிப்பாங்க. இங்க நீங்க ஏழையாக இருக்கிறீங்க. அடுத்த பிறவில் கோல்டன் ஸ்பூன் இன் மவுத், வாயில் தங்க கரண்டி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். திட்டுவாங்க அடிக்கடி, நீ என்ன அப்படியே தங்க ஸ்பூனோட பிறந்து வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே அங்க போய் பிறக்க போறீங்கன்றாரு. அடுத்த பிறவில நீங்க பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரி வாயில தங்க கரண்டி இருக்கும்ன்றாரு. நீங்கள் பொன்னான உலகத்திற்கு செல்கிறீர்கள் அல்லவா? இப்ப கோல்டன் ஏஜுக்கு நீங்க போறீங்க. அங்க எல்லாமே தங்கமாக தான் இருக்கும். அங்க பாருங்க, போடுற செருப்புல இருந்து தலையில கிரீடத்துல இருந்து எல்லாமே தங்கமா தான் இருக்கும். செல்வந்தர்களுடைய அரண்மனைகளில் நல்ல விதமாக பதிக்கப்பட்டு இருக்கும். வித்தியாசமா அவசியம் இருக்கும்னு சொல்றாரு. எல்லாருடைய மாளிகையும் விதவிதமா இருக்கும். அதே ராஜா ராணி லட்சுமி நாராயணோட மாளிகை வேற மாதிரி இருக்கும், செல்வந்தர்களுடையது வேற மாதிரி இருக்கும். மாயை எல்லோரையுமே தலைகீழாக தொங்க விட்டு விடுகிறது என்பதை கூட இப்போதுதான் நீங்கள் புரிந்தீர்கள். ஆனா இந்த நிலையை அடையறதுக்குள்ள இந்த மாயா பண்ணுது பாருங்க, இதாத வேலை பண்ணிட்டு இருக்குது. நம்மள தலைகீழாக தொங்க விட்டுருதுன்றாரு பாபா. தேக அபிமானத்துல கொண்டு வந்து கெட்ட பேராக்கி விட்டுரும், ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. எப்போது தந்தை வந்திருக்கிறார். எனவே குழந்தைகளிடம் எவ்வளவு உற்சாகம் இருக்கணும். கடவுளே கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேணும்? பக்தியிலேயே அவ்வளோ லவ் பண்றாங்க கடவுளை. சிவனை அப்படி உருகி உருகி பக்தி செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாரு. எவ்வளவு உற்சாகம் இருக்கணும். ஆனால் மாயை மறக்க வச்சிருது உங்களை. தந்தையின் உத்தரவு ஆகுமா, இல்லை பிரம்மாவனுடையதா, சகோதரனுடையதா, இல்லை தந்தையினுடையதா? இப்ப நம்ம யார் உத்தரவு கொடுக்குறாங்க? பாபா கொடுக்குறாரா, இல்ல பிரம்மா பாபா கொடுக்குறாரா, இல்ல சகோதரன் கொடுக்குறாரா? இதுலயே நிறைய குழம்பிடுறாங்க. இப்ப ஸ்ரீமத்னா யாரு கொடுக்குறாங்க? சிவபாபா சொல்றாரா, இல்ல பிரம்மா பாபா சொல்றாரா, இல்ல இந்த சிஸ்டர் சகோதரன் யாரு பிரதர் சொல்றாங்களா? இப்படி குழம்பிடுறாங்கன்றார். நல்லதோ கெட்டதோ நீங்கள் தந்தையினுடைய உத்தரவு என்றே உணருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்ரீமத்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது கடவுளே சொல்றாருன்னு ஏத்துக்கோங்க. அது ஸ்ரீமத்து தான், அது கடவுளே சொல்றாருன்னு உணருங்கன்னு சொல்றாரு. அதன்படி நடக்க வேண்டியிருக்கும். ஸ்ரீமத் படி நடந்தேதான் ஆகணும். அப்பதான் மாயாட்ட தப்பிக்க முடியும். இல்லைன்னா மாயா அவங்கள தலைக்கீழா தொங்க விட்டுன்றாரு. தேகாபிமானத்துல கொண்டு கெட்ட பேர் ஆக்கிடும். அதனால ஸ்ரீமத் படிதான் நல்லதோ கெட்டதோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்ன்றாரு. இவருடையது ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டது என்றாலும் கூட தவறில்லாதபடி அவர் செய்து விடுவார். இப்ப பிரம்மா பாபா சொல்றது ஏதாவது தவறா சொன்னா கூட சிவபாபா தவறே இல்லாதபடி செய்திருவாராம். சிவபாபா அது கரெக்ட் தான்ற மாதிரி ஆக்கிடுவாராம். அவரிடம் சக்தியோ இருக்குது இல்லையா, பாபாட்ட சக்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிடுவாரு. இவர் எப்படி நடக்கிறாரு, இவரது சிரத்தின் மீது யார் உட்கார்ந்துருக்கிறார் என்பதை நீங்க தான் பாக்குறீங்க. இந்த பிரம்மா பாபா எப்படி நடந்தாரு ஆரம்பத்துல, அவர் கரெக்டா தான் எல்லாமே சொன்னாரு. அவர் தவறா எதுவுமே சொல்லல. யாருக்கும் எந்த கஷ்டமும் அவர் பிரம்மா பாபா கொடுக்கல. அவர் கரெக்டா தான் இருந்தாரு. அவரு மேல யார் உட்கார்ந்துருக்காங்க எல்லாமே நீங்க பாத்துருக்கிறீங்க. மிகவும் அருகில உட்கார்ந்துருக்கிறாரு. யாரு? இந்த பிரம்மா பாபாக்கு பக்கத்து சீட்லயே, அவர் உடம்புலயே போய் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு சிவபாபானா. அவர் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் பிரம்மா பாபா. பாருங்க, ஒரு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. குருமார்கள் அருகாமையில் அமர செய்து கற்பிக்கிறார்கள் அல்லவா. இந்த குரு சீடர்களா இருக்கிறாங்கன்னா சீடர்களை பக்கத்திலே உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் கூட இவரும் உழைப்பு செய்ய வேண்டியது. என்னதான் சிவபாபா பிரம்மா பாபா நெற்றி பூரத்துல பக்கத்திலே உட்கார்ந்தாலும் இந்த பிரம்மா பாபா முயற்சி தான் செய்யணும். அதுக்காக நீ பாஸ்போர்ட் எல்லாம் அனுப்ப மாட்டாரு. நீ அப்படியே கிருஷ்ணர், நாளைக்கே கிருஷ்ணர்லாம் சொல்ல முடியாது. அவரும் முயற்சி செய்யணும். அவரும் 36ல வந்தாலும் அவர் உடம்புல அவர் இப்ப 69லதான் கர்மாதித்த அடைஞ்சு போனார், அந்த உடலை விட்டு போனார். அவ்வளவு புருஷார்த்தம் பண்ணியிருக்கிறார். அவ்வளவு வருஷம் புருஷார்த்தம் பிரம்மா பாபா பண்ணியிருக்கிறார் அந்த வயசான காலத்துல. அப்ப நம்மளால முடியாதா? நம்ம யோசிக்க கூடாது, நமக்கு வயசாயிடுச்சு நம்மளால முடியாது, அமிர்த வேலையை எழுந்திருக்க முடியாது. பிரம்மா பாபாவும் வயசானவர் தானே. அவரு 60 வயசுலதான் அவருக்கு பாபாவே உடம்புல வந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அமிர்த வேலையை 2 மணிக்கு ஏஞ்சி செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவரும் நம்ம வயசானவர் தானே, நம்மளை விட வயசானவர். அப்ப நம்மளால முடியாது நம்ம ஏன் சொல்லணும்? உழைப்பு இருக்குதுன்ற. அதுக்காக சிவபாபா உடம்புல வராருன்னா அவருக்கு உழைப்பு இல்லைன்னா கிடையாது. அவரும் உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குது. தமோ பிரதான நிலையில இருந்து சதோ பிரதானமாக ஆகிறதுல முயற்சி செய்யணும்ன்றாரு. நீங்க சொர்க்கத்துல போனோம், சொர்க்கத்துல நாராயணன் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு முயற்சியும் செய்யணும்ன்றாரு. தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா ஆகணும்னா ஸ்ரீமத் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அமிர்த வேலையை 2 மணிக்கு ஏஞ்சி பண்ணணும். அப்பதான் போய் நாராயணன் ஆக முடியும். சும்மா வாயால வடை சுடாதீங்க. அதான் சொல்றாரு, வாயால பக்கோடா சாப்பிடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்து உணவு தயாரிங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்ப பாபா சொல்றாரு, என்ன நினைச்சிட்டே உணவு செய்யுங்க.
அப்படியே அற்புதம் நடக்கும்ன்றாரு. சிவபாபாவின் நினைவினுடைய உணவு வேறு, யாருக்குமே கிடைக்க முடியாது. பாருங்க, பாபா நினைவுல செய்யற சாப்பாடு போகு, அது பிரசாதம். அந்த பிரசாதம் யாருக்குமே கிடைக்காதுன்றாரு. இப்போதைய உணர்வுக்கு தான் அந்த பாடல் இருக்கிறது. அந்த பிராமணர்கள் ஸ்துதி பாடுறாங்க என்றாலும் கூட பொருள் புரியாம பாடுறாங்க. என்ன மகிமை செய்யறாங்களோ அது பற்றி எதுவுமே புரிஞ்சிக்கல. அந்த போகு பிரசாதத்தினுடைய மகிமைய பிராமணர்கள் பாடுறாங்க, ஸ்துதி பாடுறாங்க இறை பிரசாதத்தை. ஆனா அதோட மகிமையை கூட புரிஞ்சுக்காம பாடுறாங்க. அது இப்போதைய விஷயம்ன்றாரு. இவர்கள் பக்திமான்கள் என்று மட்டுமே புரியப்படுகிறது, ஏனெனில் பூசாரி ஆவார்கள். அங்கோ பக்திமான்கள் என்ற விஷயமே கிடையாது. சொர்க்கத்துல யாரும் பக்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கு பக்தி இருப்பதே இல்லை. பக்தி என்றால் என்ன பொருள் என்பது கூட யாருக்குமே தெரியாது. அந்த சொர்க்கத்துல பக்தினா என்னன்னே தெரியாது, கோயில் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா எல்லாம் அவங்க வீடே கோயில் மாதிரி இருக்கும். அவங்களே தேவதையா இருப்பாங்க. அவங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அவங்க கடவுளுடைய ஆஸ்தி பெற்றிருக்கிறாங்க. அந்த முதல் பிறவில கடவுளை நினைச்சு நினைச்சு அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி எடுத்து அவங்களே அவருக்கு சமானம் ஆயிட்டாங்க. அதனால அவங்க பக்தி எல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்க பக்தி விட்டு போயிடும். ஞானம் கேட்க கேட்க பக்தி விட்டுட்டு தான் அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க. அதனால பக்தினா என்னன்னே சொர்க்கத்துல தெரியாது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு முதல் தரமான வார்த்தைகள் ஆகும் சொல்றாரு. ஞானம் பகல், பக்தி இரவு. சொர்க்கத்துக்கு போயிட்டா பக்தி இருக்காது. ஏன்னா பக்தி இரவுலதான் இருக்கும். துவாபரயுகம் கலியுகத்துலதான் பக்தி இருக்கும். சொர்க்கம் சத்தியுகம் திரேதாயுகத்துல ஞானத்தினுடைய பலன் கிடைக்கும். பிறகு இரவின் மீது வைராக்கியம் ஏற்படும் போதுதான் பகலில் செல்கிறார்கள். எப்ப இந்த பக்தி மீது வைராக்கியம் வருதோ அப்பதான் நீங்க சொர்க்கத்துக்கு பகல்ல போறீங்க, ஞானத்துல போறீங்கன்றாரு. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனவே நீங்கள் தடுக்கி விழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களை உலகத்துக்கே அதிபதியாக ஆக்குகிறேன்ட்டு பாபா சொல்றார். நான் உங்களுடைய எல்லையில்லாத தந்தையாவேன். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது கூட எவ்வளவு சுலபமானது. விதை மற்றும் விருட்சத்தை மட்டும் நினைவு செய்யுங்க, பாபா நினைங்க. அப்புறம் அந்த 84 பிறவியை நினைங்க. இப்போது கலியுகத்தின் முடிவு, பிறகு சத்தியுகம் வரப்போகுது. இப்போது நீங்க சங்கமயுகத்துல மலர் போற ஆகுறீங்க. ஆத்மா தூய்மையாக ஆகிறோம். பிறகு வசிப்பதற்கு கூட தூய்மையான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிடுது. என்ன நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, அப்படியே மாறிடும், உலகமே மாறிடும்ன்றாரு. அப்புறம் அவங்க ஆத்மா தூய்மை ஆயிட்டு சொர்க்கத்துல இருப்பீங்க. சொர்க்கத்துல தூய்மையான மாளிகை கிடைக்கும், சதோப்பிரதானமான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடும் எல்லாம்ன்றாரு. ஜாலியா இருக்கணும் இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செலமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஸ்ரீமத் வழி நமது பரிஸ்தான் சொர்க்கத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்ற போதை எப்போதும் இருக்கட்டும். வீணான குப்பை கோலம் போன்ற அசுத்தமான விஷயங்களை விடுத்து மிகுந்த உல்லாசத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்களது சிந்தனைகளை மிகவும் மேன்மையானதாக வைத்திருக்க வேண்டும். மிகவும் நல்ல உயர்தரமான பல்கலைக்கழகம் மற்றும் தங்கும் விடுதியை திறப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தைக்கு மறைமுகமான உதவியாளர் ஆகணும். தங்களது பகட்டினை காண்பித்து கொள்ள கூடாது. ஷோ காட்டக்கூடாது. இங்கெல்லாம் ஷோ காட்டக்கூடாதுன்ட்டு எல்லாமே பாபா குப்தமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்க போய் நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் ஷோ காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. வரதானம், நிமித்தமாக எந்த ஒரு சேவையும் செய்து கொண்டு எல்லையற்ற உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன்களை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நிமித்தமா நான் கருவின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சேவையும் செய்யணும். இந்த எல்லையற்ற உள்ளுணர்வு, அதாவது இந்த உலகத்தையும் தாண்டின ஒரு உள்ளுணர்வு இருக்கும். நான் இறை சேவகன், கடவுளே என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அவர் தான் செய்பவர் செய்ப்பவர், நான் ஒரு கருவின்ற அந்த எல்லையற்ற உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன்ஸை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போது எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள் சொல்றாரு. இப்ப நம்ம தான் மாறி இருக்கிறோம், நம்ம வீடு மாறி இருக்குது, நம்ம மாறி இருக்கிறோம். ஆனா இதே மாற்றம் இப்ப பாபா மாத்திட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் மாத்திட்டு இருக்காரு உலகத்துல. இது சேவையை அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ உலகம் ஃபுல்லா இந்த முரளியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஃபுல்லா எல்லாரும் மாறணும், எல்லையற்ற மாற்றத்தின் இந்த உலகமே மாறணும்ன்ற சேவையில தீவிர வேகத்தை கொண்டு வாங்க. அந்த மாதிரியோ நான் செய்து கொண்டிருக்கவில்லை, அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், நேரமே கிடைப்பதில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் நிமித்தமாக எந்த ஒரு சேவையும் செய்து கொண்டு எப்படி இருக்கணும்னா, கருவியா நினைச்சிட்டு எந்த ஒரு சேவை செஞ்சாலும் நீங்க பூமி பந்தில போய் சக்தி கொடுக்கணும், பாபா நினைவிலே இருக்கணும். நீங்கள் எல்லையற்ற சகயோகி ஆக முடியுன்றாரு. உள்ளுணர்வு மற்றும் எல்லையற்றதில் இருக்குமானால் வைப்ரேஷன்கள் பரவி கொண்டே இருக்கும்.
நமக்கு உள்ளுணர்வு இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் இந்த விடுபட்டு நான் யாரு, நான் ஃபரிஸ்தா, அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா, விடுபட்டு இருந்தீங்கன்னா, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம நான் ஃபரிஸ்தான்னு பூமி பந்துல இருந்து சக்தி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலே போதுன்றாரு. வைப்ரேஷன் உங்க மூலமா பரவிட்டே இருக்குன்றாரு. அப்படிதான் மதுபன்ல போனா நமக்கு அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுணர்வு எல்லையற்றதா அவங்களுக்கு இருக்குது. எவ்வளவு எல்லையற்றதில் நீங்க பிஸியா இருக்கிறீங்களோ அப்போது கடமை இன்னும் சுலபமாயிடும்னு சொல்றாரு. நீங்க நினைச்சுக்குவீங்க எனக்கு இவ்வளவு வேலை இருக்குது, என்னால சென்டருக்கு போக முடியாது, யோகா பண்ண முடியாது. ஆனா பாபா சொல்றாரு, உங்க உள்ளுணர்வு எவ்வளவு எல்லையற்றதுல போறீங்களோ அவ்வளவு உங்களுடைய அந்த கர்ம கணக்கெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க. கடமை கூட இன்னும் ஈஸியாயிடும்ன்றாரு. ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்ட வைப்ரேஷன்களை பரப்புவதற்கான சேவை செய்வதுதான் எல்லையற்ற சேவாதாரி ஆவதாகும். ஒவ்வொரு எண்ணமும் சரி, ஒவ்வொரு செகண்டும் நல்ல வைப்ரேஷன் தான் பரப்பணும். எல்லையற்ற வைப்ரேஷனை, சிரேஷ்ட வைப்ரேஷனை பரப்புவதற்கான சேவை செய்யணும். நான் ஒரு ஃபரிஸ்தா, தூய்மை, சுகம், சாந்தியின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவுது. நான் ஒரு இறையமானவன், நான் எப்பேற்பட்ட ஆளு, அந்த மாதிரி அந்த ஒரு சிரேஷ்ட வைப்ரேஷனை பரப்பக்கூடிய சேவை செய்யறவங்க தான் எல்லையற்ற சேவதாரி அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: சிவத்தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் தான் என்ன அலங்காரம்? பாபா கூட சேர்ந்து இருக்கக்கூடியவங்க சிவசக்திகள்னு சொல்லுவோம். அந்த அந்த அர்த்தநாரீஸ்வரர் சொரூபம் சொல்லுவோம் இல்லையா, சிவன் பாதி பார்வதி பாதி. அந்த மாதிரி சிவத்தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் என்னன்னா, அவங்கள்ட்ட என்ன அலங்காரம் இருக்கும், அவங்க எந்த மாதிரி ஒரு அலங்காரம் அவங்கள்ட்ட இருக்கும்னா, ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் ஆகும். இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், டிராமா பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப்பு, நானும் புள்ளி, பாபா புள்ளி, டிராமா புள்ளி, எது நடந்ததோ அது நல்லதாக தான் நடந்தது. அதே தான் அடுத்த கல்பம் நடக்கும். போன கல்பம் என்ன நடந்தோ அதான் நடந்திருக்குது. இதுல எந்த தவறும் இல்லை. டிராமா அக்யூரேட்டு, எதுவும் புதிதல்ல. இது மாதிரி நிறைய ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த அஸ்திர சஸ்திரம்லாம் உங்க கையில இருந்ததுன்னா நீங்க தான் சிவனோட இணைந்த சக்தி சொரூபம்னு சொல்றாரு. அந்த மாதிரி யார் அலங்காரம் பண்ணிடுறாங்களோ அவங்க தான் சிவசக்தி சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.